திரு ஹிதாயத்துல்லா, உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கோ விஜய் மேல? இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி காங்கிரஸ் கட்சி பார்க்குது? காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே அதனுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளை கேட்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு இணையான கட்சியாக நான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை பார்க்குறேன். ஒரு சுதந்திரமாக, ஜனநாயகமாக ஒருவர் கருத்து சொன்னால் கூட அவரை அழைத்து பேசுவோம், அதுவரை நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயகவாதியாக இன்றைக்கு திரு தொல் திருமாவளவன் இருக்கிறார் என்பது இன்றைக்கி இந்த 2-3 நாளாக நம்ம இவ்வளவு பெரிய மோசமான நிலை இருந்தால் கூட எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. ஒரு 2 நிமிஷம் இங்கே குறுக்கீடு இல்லாமல் தான் நான் சில விஷயங்களை சொல்வேன். திரு விஜய் அவர்களை பற்றி சொல்லணும், திரு திருமாவளவன் பற்றி. 1990களிலிருந்து திரு தொல் திருமாவளவன் அவர்களை பார்க்கிறேன். தலைவர் மூப்பனார் அவர்களிடம் வரும்பொழுது நான் தான் அழைத்து செல்வேன், உட்கார்ந்து பேசுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு தலைவர்னா, அவருக்கு எதிர் துருவமாக இருந்த ஒரு தலைவரை நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று மூப்பனார் கூறிய பொழுது கூட அதை பற்றி அவர் கவலைப்படலை. காரணம், அவர் பதவி ஆமாம், திரு கிருஷ்ணசாமியை பண்ணும்போது கூட கடையனுக்கும் கடை தேற்றம் அண்ட் டு த லாஸ்ட் என்று மகாத்மா காந்தி சொன்னதை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த சமூக நீதி கொள்கைக்காகத்தான் அரசியலில் தேர்தல் அரசியலுக்கு வந்தவர் திரு திருமாவளவன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு திரு கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு என் பேரை சொல்லி கொடுத்த உடனேயே, அதாவது நாளைக்கு அவசர சட்டம் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார் அல்லவா, அந்த அடுத்த நாள் கலைஞர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் திரு திருமாவளவனை பார்த்து கொள்ளுங்கள், நான் இதுக்காண்டி ஒரு கமிஷனை போட்டு கொண்டு வந்துடுறேன். திரு திருமாவளவன் அவர்கள், திரு வீரமணி அவர்கள், அன்றைக்கு ஒத்த கருத்தில் இருந்த திரு ராமதாஸ் அவர்கள், நாங்கள் போய் பார்த்தோம். பார்க்கும் பொழுது தலைவர் சொன்னார்னா நாங்கள்லாம் உடன்படுறோம் சொன்னவர். 2வது விஷயம் நான் ஒண்ணா சொல்லிட்டு வரேன். இல்ல, திரு திருமாவளவன் மேல உயர்ந்த பார்வை நாம் உட்பட இங்க அமர்வில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. அந்த பார்வை ஏன் விஜய்க்கு இருக்க வேண்டிய பார்வை அந்த நேரத்தில் ஏன் தடுமாறினாருங்கிறது நான் சொல்ல வரணும். ஏன் தடுமாறுதா பாக்குறீங்க? சமீபத்தில் இந்த பாருங்க, இந்த இந்தியா கூட்டணியை எந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சமீபத்தில் பெங்களூர்ல நான் ஒரு பொறுப்பாளராக இருந்தேன். அவர் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை போட்டுட்டார். யாரு? விசிகா 5 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வேட்பாளர் கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் மேலிடமும் எங்களை போன்றவர்களும் போய் சொன்ன உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? அப்படியே அந்த 5 பேரையும் கூப்பிட்டாரு. நீங்கள் 5 பேரும் விளைவிக்கங்க, நாம் இந்தியா கூட்டணிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பு நம்மளால இழந்துடக்கூடாதுன்னு சொன்னவர் திரு திருமாவளவன். அது மாதிரி இந்த கூட்டணி தன்மைக்கு பிரச்சனை வந்தது அப்படிங்கும்போது நான் சொல்லி வரேன். அவர் ஏதோ தமிழ்நாட்டுடைய கட்சிகளுக்கு மட்டும் அவர் தலைவராக இல்லை, தமிழ்நாடு கூட்டணிக்கு மட்டும் தலைவராக இல்லை, அல்லது அதில் பொறுப்பாளராக இல்லை, அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியும் எந்த வகையிலும் அது சிதறுண்டு போகக்கூடாது, அது பலகீனப்பட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர். 2வது, தன் பதவியை தூக்கி எறிந்தவர். நீங்க வேற ஒரு கட்சியை பாக்குறீங்க போது காங்கிரஸ் கட்சி நானு, அப்ப நான் அந்த 2 பேரையும் நான் பத்தி பேசணும்னா சில உண்மைகளை எடுத்து நான் வைக்கணும், அச்சாதான் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொல்லிட்டேன், இப்படிப்பட்டவர் பதவியை பத்தி சிந்திக்காம சமூக நீதிக்காக இன்னைக்கு ஒரு தலைவர் கலைஞருக்கு பின்னாலே நான் பார்க்க ஒரு தலைவர் யாருன்னா திரு தொல் திருமாவளவன் தான். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அவரு ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு மக்களை மேல கொண்டு அவருடைய பெருமைகளை பேச ஒரு நிகழ்ச்சி பத்தாது, நான் ஏத்துக்கிறேன். இப்ப நான் வர்றேன். அப்படிப்பட்டவர் தான் ஆளூர் சவண தம்பி சொன்னது மாதிரி அவரை வாழ்த்தினாரு, கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாம் செஞ்சாரு. எந்த அர்த்தம்? யாரையும் எதிர்க்கல. இன்னைக்கு கூட பிஜேபியுடைய அண்ணாமலை என்ன சொன்னார் தெரியுமா? இதே விஜய வஞ்ச புகழ்ச்செனியில இன்னைக்கு 2 வார்த்தை சொல்லியிருக்காரு. இவர் அறிவு இல்லை, கத்துக்கணும், அரசியல் அறிவு கத்துக்கணும்னு சொல்லி அது சொல்றாரு. புதுசா நீங்க கட்சிக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. இவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு திரு அண்ணாமலை? உங்களுக்கு தெரியாதுல்ல, எனக்கு தெரியாதுல்ல. எங்க இருந்து வந்தாரு, எப்படி வந்தாரு? அவர் என்னமோ சினிமால இருந்து நேரம் வந்த மாதிரி விஜய இன்னைக்கு யாரு கேவலப்படுத்துறாரு யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு கூட திரு திருமாவளவனோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸோ விஜய் அவர்களை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசிருக்கிறாங்க. பதிலுக்கு பதில் கொடுக்கிறது வேற, காயப்படுத்துறது வேற. ஆனா சார், திரு ஆலூர் ஷானவாஸ் பேசினதை கேட்டிருப்பீங்க, அமைச்சர்கள் பேசினதை கேட்டிருப்பீங்க, பால்வாடி என்னெல்லாமோ பேசியிருக்கிறாங்க சார். திரும்பவும் சொல்றேன், 200 இடமுடி இருமாப்புங்கிறதுக்கு பதில் சொல்றாங்க. நாங்க 200 இல்ல, எதிர்வினை. உங்களை
கேவலமாக பேசுவது என்பது வேறு. கீழே உள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது துணை யாருமே வந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு திமுகவை மறைமுகமா தாக்கும் போது, யார் யார் தாக்கும் போது அந்த மேடையே திமுகவை தான் தாக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இப்ப நான் சொல்ல வர்றேன், அதாவது திரு விஜய் அவர்கள் அப்படி பேசி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, அவருடைய மனசாட்சி இங்கே இருக்குன்னு சொன்னதை கூட ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அவர் இங்கே இல்லாததை பற்றி அவர் சொன்ன வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது தன் மீது அன்பு கொண்ட, தான் கட்சி துவங்கும் போது தன்னை பாராட்டிய வாழ்த்திய ஒரு தலைவரை அந்த இடத்துல வந்து திரு விஜய் அவர்கள் பேசியிருக்க கூடாது. அவர் இங்கே உரிமையில பேசியிருக்கிறார். தம்பி விஜய் வளரக்கூடியவர், அவர் தந்தை எனக்கு நண்பர். இப்பவும் சொல்றேன், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுடைய பாட்டி எங்க ஊர்ல ஆசிரியராக இருந்தவர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வர்றேன், திரு விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்காரு. நம் மீது அன்பு கொண்டவர்கள் மீது நாம் எப்படி இருக்கணும், நமக்கு மீது வம்பு கொண்ட, எதிர்ப்பு கொண்ட அண்ணாமலை போன்றவர்களோட என்ன பேசி இருக்கணுங்கிறதா இன்னைக்கு முக்கியம். மணிப்பூர் சொன்னது வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு உண்மையை சொல்றாரு. அண்ணாமலைக்கு எதிராக சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க. அண்ணாமலைக்கு எதிராக இன்னைக்கு அண்ணாமலை பேசக்கூடிய 2 வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நேத்து நிகழ்ச்சியில் அண்ணாமலை பத்தி சொல்லல, சீமானை பத்தி சொல்லல, அவர் எதிரின்னு டார்கெட் வச்சிருக்காரு சார். பாருங்க, திமுகவோ காங்கிரஸோ விசிகாவோ விஜயை அவமானப்படுத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு அண்ணாமலை பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன எதிர்வினை? தம்பி சம்பத்து கூட நான் பார்த்தேன், ஆரம்பத்தில் பேசும்போது ஒரு மெக்னானிமிட்டியா பேசினார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த உணர்வு நமக்கு தலைவர் தம்பி விஜய்க்கு வேணும்னா அவருக்கு தேவையானது என்ன தெரியுமா, வெறும் ஒரு சிலரை ஆலோசகராக வச்சுக்கூடாது. எப்படி எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் தலைவராகவும் கட்சியில் துணைத் தலைவர் செயலாளர்லாம் போட்டு உருவாக்கினாரோ, அதே மாதிரி திரு கெஜ்ரிவால் வந்து அனுபவம் இல்லாமல் வந்தா கூட எப்படி தன் கட்சியை வந்து எப்படி எல்லாரையும் வச்சா ஆலோசனை கிடைக்கும். எப்போ யோசனை எப்போ கிடைக்கும், நிறைய ஆளுங்க இருந்தா. இப்ப ஒருவர் இருவரை வைத்துக் கொண்டு ஏதாவது வேற கட்சியில இருந்து ஒருத்தரை கடன் வாங்கி பேச வச்சாருன்னு சொன்னா அது தவறு. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த நேரத்தில் ஒரு மேன்மையான தலைவராக இருந்தா, ஒரு கலைஞராகவோ ஒரு எம்ஜிஆர் இருந்தா என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா? அன்னைக்கு அந்த நேரத்தில் பேசின விசிகாவுடைய கட்சிக்காரா இருந்தாலும் நீங்க ஒரு விசிகா கட்சிக்காரர் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். என்ன பேசினார் அவரு, என்ன பேசினாருன்னு இப்ப நேரம் நீங்க பேசிட்டீங்க. நான் என்ன சொல்ல வரல, உயர்த்தி தானே பேசினார். இல்ல, நான் சொல்றது என்ன சொல்லி இருக்கணும்னு சொன்னா, தன் தலைவருக்கு விரோதமாக எதிராக பேசக்கூடாது. விசிகா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சொல்றார் திரு திருமாவளவன், நாங்க அதுக்காண்டி உள்ள உடனடியாக நாங்க நீக்கல, ப்ராசஸ்ல இருக்கு. நாங்க எப்போ அதான் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இல்லாத ஒரு தலைவராக இன்னைக்கு திருமாவளவன் இருக்காரு. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம ஆதவ அர்ஜுனா வந்து பேசுனது கூட ஒரு உயர்ந்த எண்ணத்துல திரு விஜய் இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், அதையும் கொஞ்சம் சாடி ஆலோசனைக்கு அவர்களுக்கு எதிராக யாரும் பேச வேண்டாம், அவர் என்னை வாழ்த்தியவர், என் நண்பர் அப்படி கொண்டு போயிருக்கணும். அம்பேத்கர் விழாவுக்கு வர வேண்டிய ஒருவர் வராம போனாருங்கிற மாதிரி பேசுறது வாழும் அம்பேத்கராக இன்னைக்கு மக்கள் நினைப்பது யாரு, திருமாவளவன். திருமாவளவன் அவர்களை வந்து இந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தி பேசுவது விஜய் கழகல்ல. விஜய் இன்னும் பல ஆலோசனையோடு விளைய வேண்டும். நீங்க அப்படி சொல்லும்போது திரு ஹிதயத்துல்லா டேக் ஓவர் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. திரு ஷானவாஸ் சொல்றது போல அதிமுகவுடைய வாக்குகளை தான் திரு விஜய் எடுக்க போறாரு. இது ஏன் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப கூட்டணிக்கு வந்து அதிமுக மன்னராட்சின்னு சொல்றதுல இந்தியாவிலே அந்த ஒரு கட்சிக்கு தான் பேசுறதுக்கு தகுதி இல்லை. எந்த தகுதி இல்லை உங்களுக்கு? திருமதி ஜானகி எம்ஜிஆர் அவர்களை எம்ஜிஆர் மறைந்த உடனே கொண்டு வந்தாங்க, அதிமுக கட்சி கொண்டு வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? அவங்க எம்எல்ஏவும் கிடையாது. ஆனா திரு உதயநிதி அவர்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அமைச்சரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவ்வளவுதான் விஷயம். அப்போ அது மட்டுமல்ல, செல்வி ஜெயலலிதாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு வந்து மாநிலங்களவை பதவி கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னால எந்த அரசியலுடைய பின்புலமும் இல்லாம, நல்லா புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி கொள்கை பெயர்ப்பு செயலாளர் கொடுக்கப்பட்டது. நான் மீண்டும் சொல்றேன், அப்ப மன்னராட்சி எந்த அடிப்படையில் சந்திச்சு தொடர்ந்து போராட்டம் நடத்தி அதெல்லாம் பின்னால அந்த அம்மையார் கட்சிக்குள்ள நுழையும் பொழுது, அதுக்கு சொல்ல வர்றேன்,
ஊழல் வழக்கு ஆலோசனை தெளிவா சொன்னார். ஊழல் தண்டிக்கப்பட்டவர் இந்தியாவில் வந்து சுதந்திரத்துக்கு பின்னால தண்டிக்கப்பட்ட 2 மூவர்கள் அவர் ஒருத்தர், பதவியில இருந்து தண்டிக்கப்பட்டவர்ல. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், அதிமுக பேசுவதில் வந்து இது அர்த்தம் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவருடைய பிள்ளைகள், அது ஓபிஎஸ் இருக்கட்டும், அவங்க காலத்துல இபிஎஸ் ஒன்னா இருக்கும் இல்ல இல்ல நான் எப்ப கொடுத்தாங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்னா இருக்கும்போது தான் கொடுத்தாங்க. மதுரையில் ஒரு தலைவருடைய பிள்ளைக்கு கொடுத்தாங்க, சென்னையில் உள்ள ஒரு தலைவர் பிள்ளைக்கு கொடுத்தாங்க. அதனால இந்த ஒரு விரலை நீட்டும் பொழுது 4 விரல்கள் உங்களை நோக்கி இருக்கிறத கொஞ்சம் பாருங்க. மன்னராட்சின்னு சொன்னவருக்கு யாரு, அவருக்கு பின்னணி என்ன? அதனால இந்த தவறான வாக்குவாதங்களை என்ன செஞ்சிருக்கலாம், கண்டிக்க வேண்டியவர் கண்டிக்கல. நான் திரும்பவும் சொல்றேன், மன்னராட்சின்னு சொன்னா அது அரசியலுக்கு மட்டுமா, சினிமாவுக்கு இல்லையா? சினிமாவில் ஒருத்தர் இயக்குனராக இருக்கிறனால, ஒரு நடிகராக இருக்கிறனால அவர் மகன் நடிகராக வர்றது எளிதாக வருது. அதே மாதிரி ஒரு நடிகராக வர்றது எளிதாக வருது. இங்கே மட்டும் இல்லை, தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும், இந்தி சினிமாவாக இருக்கட்டும், ராஜ் கபூர் குடும்பத்தை நீங்கள் பார்க்கலையா? என்ன பெரிய எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தில் மன்னராட்சி வாரிசு என்று சொல்லக்கூடியவர்கள் தன் பின்னால 3 விரல்கள் நீட்டி கொண்டிருக்கிறது என்பதையும் சிந்திக்க வேண்டும். அதை நான் சொல்றேன். நான் இன்றைக்கு ஒரு சிம்பிளான விஷயங்க, திருமாவளவன் இந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக இருந்து தன்னுடைய கட்சிக்காரர் செய்தாலும் கருத்துக்கு பதில் வாங்கிட்டு வரும். திரு பேராசிரியர் சம்பத் சொல்லுங்க சார். திரு ஹிதாயத்துல்லா, அதாவது இப்போ அண்ணன் இல்ல இப்ப இதயத்துல்லா ஐயா வந்து தன்னுடைய முதல் சுற்றுல வந்து அண்ணன் அண்ணாமலை அவர்கள் குறித்து பேசினாங்க. அது இந்த தலைப்புக்கு அந்த இன்றைக்கு ஒரு நேர்காணல்ல அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பேசிய செய்தியெல்லாம் நம்ம நக்சலைட் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிறாரு. அதெல்லாம் இந்த தலைப்புக்கு ஒத்து வராதனால அவர் எடுக்கல. அதே மாதிரி ஐயா இதயத்துல்லா அவர்கள் வந்து அந்த இல்ல நீங்க நான் என்ன கேக்குறேன், திமுக எடுக்கும் போது ஏன் நீங்க எடுக்கல? அப்ப நீங்க வந்து சாஃப்ட் கார்னரா பிஜேபியோட இருக்கீங்க. உங்களுக்கு பயம் என்னன்னு சொன்னா, மேல உள்ள அதிகாரிகள் பயம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு திமுகவை நோக்கி நீங்க எவ்வளவு பேசினாலும் அவர்கள் முந்தைய ஆட்சி மாதிரி ஆசிட் வீசுவதில்லை. இது கூட காங்கிரஸ் கட்சியினருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம், திமுகவுடைய நிர்பந்தத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆட்பட்டிருக்கிறது என்பதைத்தான் ஐயா இதயத்துல்லா அவர்கள் பேசுகிறார்கள். நீங்க பேச ஆள் இல்ல. ஓகே ஐயா, இது எனக்கான நேரம். இது நான் பேசணும். நீங்க பேசும்போது அமைதியா இருங்க. ஐயா நான் அமைதியா இல்ல, நடந்தது சொன்னேன். எனக்கான நேரம். இந்த மாதிரி பேசுறது தவறு, அவசியம் இல்ல. நான் சொன்னது புதிய இயக்கத்துக்கு உருவாக்குறீங்க. நடந்தது நீதிபதியில கல்லா வச்சது நடந்தது இல்ல. அது மட்டும் இல்ல, சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு நீதிபதி சொல்லிட்டீங்க, எதை காமிக்க கூடாது இல்ல சொல்லிட்டீங்க. பதில் நான் கூற வேண்டிய இடத்துல இருக்கிறேன். ஐயா ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. ஐயா இதயத்துல்லா அவர்கள் பேசுகிற பேச்சு கூட திமுகவுடைய நிர்பந்தத்தினால் பயத்தினால் தான் பேசுகிறார். அவர் வந்து எங்க தலைப்புக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பேசுகிறார். தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். நியாயத்தை நான் பேசுறேன். ஐயா இதயத்துல்லா போன்ற அந்த காங்கிரஸ் கட்சியினருக்கும் இருக்கிறது. இந்த அடக்குமுறைக்கு உட்பட்டு தான் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஒரு நாள் நிச்சயமாக இந்த கூட்டிலிருந்து வெளியே வருவார்கள் என்பது இந்த பேச்சின் மூலமாக தெரிய வருகிறது. பாருங்க, மீண்டும் இந்த இதத்தான் இது தோழமை சுட்டல்னு சொல்லலாம். உங்க கட்சியினுடைய தலைவர் அந்த மேடையில் நண்பராக இருந்தாலும் தவறாக ஒரு தவறு சொல்ல, நீங்க தவறான குற்றச்சாட்டை நீங்க பதிவு செய்றீங்க. நீங்க அந்த விழாவை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லல, எதிர்மறையாக கூறல. அண்ணன் மனசாட்சி இருக்குன்னு சொன்னாரு. 50% வாக்குகளோட ஒன்றாக இணைந்து இருக்கோம். எங்களை எந்த விதமான வகையிலும் யாரும் திசை திருப்பி விட முடியாது. நாங்க திமுகவுக்கு பேசுவோம், காங்கிரசுக்கு திமுக பேசுவோம். ஆனா நீங்க யாருக்கு பேசுறீங்கறத சிந்திச்சு பாருங்க. நீங்க பிஜேபி உங்களை எதிர்க்கக்கூடிய திரு அண்ணாமலைக்கு எதிராக நீங்க பேசாம அவருக்கு நீங்க ஆதரவா பேசும்போது நீங்க யாருக்கு அடிமை என்பது தெரிஞ்சு போயிடும். அண்ணாமலை குறித்து தலைப்பு தேவைப்பட்டிருந்தா நான் உள்ள இழுத்திருப்பேன். அண்ணாமலை இன்றைக்கு கூட தவறா பேசின ஒரே ஆளு திமுக இல்ல. திரு விஜய் அவர்களை தவறா பேசின ஒரே ஆளு இன்னைக்கு திரு அண்ணாமலை தான்.
திமுக பேசல, திருமாவளவன் பேசல, எந்த கட்சியும் பேசல. ஆனா நீங்க ஷாக்காக இருக்கீங்க. என்ன காரணம்? மணிகண்டன் இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் மிக மோசமாக திரு விஜயை விமர்சித்தாரா இல்லையா? கேட்டீங்களா இல்லையா? நன்றி. ரெண்டு பேருமே யாருக்கு கழுத்து தெரியல, நேரத்துக்கு முடிக்க வேண்டிய அழுத்தம் எனக்கு இருக்கு. மிக மோசமாக திரு விஜயை விமர்சித்திருக்கிறார். இந்த விமர்சனம் ரைட். நன்றி.